அதுதானே கன்ஃப்யூஸ்ட் ஆயி இருக்கோம். இது கேம் ஷோவா? இல்ல என்ன என்ன பண்றீங்க? அவன் என்னடான்னா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா நான் கிஸ் கேட்டேங்கிறா. எதனால என்னங்கிறா. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா தான் பிரச்சனைங்கிறா. இவங்க இப்படி பேசுறாங்க. ஸோ மேபி நான்லாம் பூமர் ஆயிட்டனோ? அதுக்குள்ள. அது அவ்ளோ சீக்கிரமாவா? இல்ல எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. எனக்கு இதெல்லாம் நெனச்சா என் பையன் இப்பதான் ஹை ஸ்கூல்ல இருக்கான். எனக்கு அப்படியே பக்கு பக்குங்குது ஏம்மா. இல்ல, இதுல இவிங்க லவ் பண்ணுவாய்ங்களா? இல்ல உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாரிலாம் போகுமான்னு பயமா தான் கிடக்கு. இதுல பொண்ணுங்களும் அப்படித்தான் இருக்குக. பசங்களும் இப்படி இருக்குன்றபோது, யாருக்கு ஒரு உண்மையான ஒரு அன்புன்றதோ, ஃப்ரெண்ட்ஷிப்போ, அது எதுவுமே காமிக்க மாட்றாய்ங்க. அதுதான் எனக்கு பயமா கிடக்கு. டேய் என்னங்கடா பண்றீங்க? அப்ப 2கே கிட்ஸு லெவல 2கே கிட்லாம் கிடையாது இவைங்க. ஃபுல்லா 90ஸ் கிட்ஸ் தானே இவைங்க. 2கே கிட்டோட கம்பேர் பண்ணி ஆமாமா. அவைங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது. அவைங்க டீசென்ட்டா இருப்பாய்ங்க. அரோரா 2கே ஆரோராட் எப்படி 2கே? 24 தானங்க. அது 2கேவா? எனக்கு ரொம்ப ஆமாமாமா. பெரிய பொண்ணு மாரி இருந்துச்சுங்க. இல்ல, 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 இல்ல. அபி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தான். அபி பேசுங்க அபி. இல்ல அவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் அவன் வந்து கன்சோல் பண்றதுக்காக வர்றானே அப்ப கூட தள்ளி போகணும் கொஞ்சம் கூட அவங்க இது பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு எனக்கு வேணாங்கிறத அவங்க கொஞ்சமா சொல்றாங்களா இந்த மாதிரி வேணாம், இதனாலதான் வெளியில எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப திருப்பி அப்படியே பேசாம இருக்காங்க. ஆதிரை சொல்றேன். பட் ஏதோ இந்த வீக்கு அ கமருதீன் போவாரு, அப்படி இப்படின்லாம் பில்டப் குடுத்தாங்கல்ல. எனக்கு அத நெனச்சு தான் சிரிப்பு வந்துச்சு. டேய் இந்த சீசன நம்பாதீங்கடா. இது ஒரு ஃப்ராடு சீசன்டா. அந்த மாரி தான் இருந்துச்சு எனக்கு. கமருதீன் போயிருந்தா ஏதாவது கொஞ்சமாவது சேஞ்ச் ஆயிருக்கும் ஹேமா. அப்ப இப்ப பார்வதியும் தானே தப்பு உண்மைதான். பண்றா? பார்வதி ஏன் அனுப்பல? எனக்கு அதுவும் அது கொஸ்டின் இருக்கு. என்ன பண்றது? இதுல இல்ல. அதனால அனுப்பல. ஓ! அனுப்ப நீங்க அப்படி முடியாது. வர்றீங்க. அ போயிருந்தா கேம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும்னு சொல்றேன். எய்தர் பார்வதி ஒடிச்சிருப்பா, இல்ல வேற மாதிரி போயிருப்பா. இல்ல இந்த இந்த இல்ல, இல்ல. இதுக்கெல்லாம் நானு கொஞ்சம் அப்படித்தான் ஸ்ட்ராங்கா நெனச்சேன். இருக்கும். சப்போஸ் கமருதீன் எடுத்துறது வந்து பார்வதியோட கேம நீட் பண்றது மாரி இருக்குன்ட்டு. டீம் விரும்பல. கண்டிப்பா வந்துட்டு கமருதீன வச்சுட்டு பார்வதி நேம் ரொம்ப டேமேஜ் ஆகுதுன்னு பாருங்க. கண்டிப்பா அந்த மாரி இல்ல ஆகும். டீம் மத்தவங்க மேல நம்பிக்கை இல்லன்னு நெனைக்கிறேன். ஹேமா. மத்தவங்கள இல்ல நம்பி ஹேமா. கமருதீன் அனுப்பிட்டா ஒண்ணுமே இல்லாம ஆயிட போதுன்னு நான் இது நெனைக்கிறாங்களோ என்னமோ. சொல்லுங்க சிம்பு. இல்ல நெக்ஸ்ட் வீக் வந்து ஐ ஐ அம் சஸ்பெக்டிங் கம்ருதீன், பாரு வந்து கேம் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அதுதான் நான் இன்னைக்கு மார்னிங் ஐ மீன் நம்ம டைம் மார்னிங் நேத்திக்கு நைட்டு சொன்ன மாரி தான். என்னன்னா, கம்ருதீன் அண்ட் அரோரா ஃபேஸ் ஆஃப் வந்து இன்னும் வந்து தீவிரமாகும். அதான் இன்னமும் நம்புறீங்க பாத்தீங்களா? எஃப்ஜே அரோரா போயிட்டு இருக்குல்ல இப்ப. இல்ல, இல்ல. இன்னும் நீங்க நம்புறீங்க தெரியுமா? அந்த ஷோ இன்னும் மூவ் ஆகுன்ட்டு. எனக்கு அத நெனச்சா உண்மையிலேயே சிரிப்பு தான் வருது. ஓப்பனா சொல்றேன். சத்தியப்படிக்கு மூவே ஆகாது. ஏங்க இது மூவ் ஆகுதோ இல்லையோ, ஆனா இது ஒண்ணு நடக்கும்னு சொல்றேன். இதனால ஷோ மூவ் ஆகுதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் ஹேவ் ஆன்சர். ஓகேங்களா? பட் திஸ் இஸ் சம்திங் வில் ஹேப்பன். ஃபேமிலி வீக்கா இருக்கணும் ஹேமா. இந்த வீக் ஃபேமிலி வீக்கா இருந்து வெளியிலேருந்து இல்ல, இல்ல. டாஸ்க் இல்ல, தானா? இல்ல, இல்ல, இல்ல. வந்திருக்கான். டாஸ்க் அப்பனா தான். டாஸ்க் அடுத்த வீக் வாரம் தானா? ஃபேமிலி வீக். ஏன் இந்த டீம சொல்ல முடியலங்க. ஆனா டாஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. டபக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுவாய்ங்க, மண்டே தான நாளைக்கு, டபக்குன்னு மாத்தி விட்டுருவாய்ங்க. இவங்க கிட்ட சொல்லிருவாங்க, இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. அதனால இந்த லூசு பைய டீம நம்பவே நம்பாதீங்க. அது எல்லாத்தையும் பூரா குழப்பி குழப்பி வைக்கிறாய்ங்க. கிராசரிஸ் வரத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபேமிலி வீக்கா இல்ல இல்லையான்னு. போன வாரம் தான் அதிகமா வந்துச்சு. வியானா போகல? இல்லையே, போன வாரம் அதிகமா வரலையே. இல்ல நெறையா தான் வந்துச்சு. நெறைய அப்பயே கூட வந்தது. டாஸ்க்கு அப்படி இப்படின்னாங்க. மில்க்லாம் நெறைய வந்துச்சுங்களாங்க. அதத்தாங்க திருப்பி வாங்கிக்கிட்டாங்க ஃபுல்லா. இல்ல, இல்ல. ஸ்டாண்டர்டா வரா மாரி தான் வந்தது. அந்த இல்ல 18, நெறைய 20, எக்கச்சக்கம் வந்துச்சு. 18, 20 தான் வந்தது ஆக்சுவலா. வியானா வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லுவா. நெறைய குரோசரி இருக்கு பிக் பாஸ். குடுக்காதீங்க பிக் பாஸ்ன்னு கூட சொல்லி வச்சிருப்பா. ஆ அது வந்து பேசுனோம்னா, அது வந்து ஒண்ணு வந்து இவரு 2 டீமா பிரிச்சதுனால, நாங்களும் வேலை செய்றோம்னு சொல்லிட்டு நெறைய ஐட்டம்ஸ் செஞ்சு, செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டாங்க ஆக்சுவலா. அதுதான் உண்ம. யாருமே ரீயூஸ் பண்றப்ப வந்து, இன்னொரு டீம் வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட போறாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு இது போனதுனால, இவங்க செய்றாங்க. செஞ்சுட்டு குடுக்கறதும் கம்மியா குடுத்தாங்க. மிச்சத்த இதாச்சுன்னா தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டாங்க இவங்க. சேச்சி ஒரு சைலன்ட்டா ஒரு வீக்கெண்ட் கேம் விளையாடுறாங்க கவனிச்சீங்களா?
இல்ல எனக்கு அதெல்லாம் சிரிப்பு தான் வருது. சேச்சி வந்துடலாம் அந்த மாரி ஏம்மா வீக்கெண்ட் ஆனா என்னம்மா ரம்யாஜோட திடீர்னுட்டு இந்த இது பண்ணியிருக்கன்ற மாரி இருந்துச்சு எனக்கு. இல்லங்க. அவங்க வீக்ல நடக்கிறது எல்லாத்தையும் அப்ப வந்து பாயிண்ட் போட மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு, கரெக்ட்டா வீக்கெண்ட்ல வந்து கேட்கிறப்ப டபால் டபால்னு போடுறாங்க. பாரு இப்படியே பார்க்குறா. "என்னது என் கூட நல்லா பேசியிருந்த, இப்ப இப்படி பேசுற?" அப்படிங்கிற மாரி பார்க்குறா. அதுவும் அவங்க வந்து பாரு மடியில வந்து கம்ருதீன் படுத்திருந்தான்னு வேற சொல்லிட்டாங்களா? அதே தான் அரோராவும் சொன்னாளா? அவங்க அப்படியே பார்க்குறாங்க. "என்ன பேசுற?" அப்படிங்கிற மாதிரி. ஆ இதே மாரி தான் போன வாரமும் போட்டு விட்டாங்க. அந்த இஷ்யூ ஏதாவது பேச்சுன்னு வரப்ப மட்டும் இதெல்லாம் கேதர் பண்ணி வச்சு டபால் டபால்னு அடிக்கிறாங்க. அது ஒரு சைலன்ட்டா ஒரு ப்ளே போற மாரி இருக்கு எனக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க. பிரஜின் போனதுக்கு ஷர்ட்டு, அப்பன்னா இந்த வாட்டி ரம்யா ஜோ போனதுக்கு வேற ஏதாவது எடுத்து 2 ட்ரெஸ்ஸா வச்சு சுத்திட்டு ரம்யா ஜோ இருப்பாங்களா? ட்ரெஸ் ஏதாவது எடுத்து வச்சிருப்பாங்க. நாளைக்கு வந்துட்டு ஒரு ரம்யா ஜோ ஃபீலிங்ஸ்ல போட்டு ரம்யா உன்னைய மிஸ் பண்றேன்னு கேமரால வந்து சொல்லுவாங்க பாருங்க. இல்ல 2மே வச்சு சுத்தறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரம்யா வெளியில போய் எபிசோட் பார்த்திருக்கும்ல. சேச்சி வந்து பார்வதிட்ட ரம்யா நம்ப மாட்டேன்னு சொன்னதையும். அதெல்லாம் பார்க்காதது. அந்த அளவுக்குலாம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் கிடையாது. நீங்க வேற. வேற யாரு பிசிபி இருக்கா? பிசிபி இன்னும் நீங்க ரம்யாவை டெரர் பீஸாவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நாங்க ரம்யா ஆர்மிங்க. இப்ப இப்ப எத்தன பேர் இருக்காங்க உள்ள? 12. 12 ஓகே. கம்மியாயிருச்சு. அப்படியாவது கேம் சுவாரஸ்யமா போகும். இருக்க நாள்லயாவது நல்லா கொண்டு போ மாட்றாய்ங்க. கடுப்பாகுது. லாஸ்ட் சீசன்ல இல்ல. 12 இல்ல கண்டிப்பா. 13. ஓகே. ஆமா 15 இல்லங்க இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் 2 இருக்கு. மைனஸ். இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் அது இருக்கு. சேர்த்துதான். சேர்த்துதான். இல்லங்க 12 தான் இருக்காங்க. பிரஜன் இருந்தப்ப தான் 15 இருந்தாங்க. 6 கேர்ல்ஸ் 6 லேடீஸ் 6 ஜென்ட்ஸ் இருக்காங்க இப்ப. திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை கம்மியாகுமா? கம்மியாகி கொஞ்ச நாள்லயே திருப்பி ஒரு 1 வாரம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மொத்த டீமையும் உள்ள அனுப்பி விட்டுருவாய்ங்க. திருப்பி பழையபடி ஃபர்ஸ்ட் டேல இருந்து மாரி ஆயிரும். காஃபி மக்லயே தூக்கிட்டு அலைவாய்ங்க ஃபுல்லா. தாத்தா என்ன பேசவே இல்ல சைலன்ட்டா. நீங்க எதுவுமே கேட்கலையே தாத்தா கிட்ட கேளுங்களேன். தாத்தா மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருப்பாரு. எதுக்கு? இல்லப்பா நான் இது அது இல்ல கத்திரிக்காய் வெட்டணும் கழுவி. இல்ல ஒரு கத்திரிக்காவா பக்கம் கழுவி டான்ஸ் கிளாஸ் வைக்கவா? நடக்குது, ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருக்கிறேன். வரீங்களா ஹேமா? என்ன குக்கிங் தாத்தா? கருவாட்டு குழம்பு, எறா தொக்கு, ரசம், உருளைக்கிழங்கு வறுவல். எதுவும் கெஸ்ட் வராங்களா? நான் இன்னைக்கு தாத்தா ஆமாம்மா. வீட்டுக்கு போறேன். ஓ! அப்படியா? ஓகே தாத்தா, ஓகே தாத்தா. லண்டன்ல இருந்து ஆ அப்புறம் பிக் பாஸ்ல வந்தாங்க 2 பேரும். இவங்க மா- ம், நமிதா நமிதா பிக் பாஸ்ல வந்தாங்க. 2 எது தாத்தா? நமிதா மாரிமுத்தா? வெறும் நமிதாவா? மாரிமுத்து. மாரிமுத்து. ஓகே, ஓகே. 13 பேர் இருக்காங்க. சாரி. ஓகே தாத்தா. கருவாட்டு குழம்பு. ஓகே. கம்முனு கப்புல சுடுதண்ணிய ஊத்தி குடிச்சுக்கிறீங்க. மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், கருவாடு, முருங்காய் போட்டு வாழைக்கருவாடு குழம்பு. என்னைய பார்த்தா அப்படியே ஒரு பில்லோ சைடுல வச்சுட்டு, இருமல் வரக்கூடாது. அப்புறம் வந்து பிரீத்திங் கரெக்ட்டா இருக்கணுன்ட்டு சைடுல வச்சுட்டு, கப்புல சுடுதண்ணி இதோட 2வது இது ஹாட் வாட்டர் டீ கூட எடுக்கல. ஹாட் வாட்டர் எடுத்து குடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆனா இவர் சொல்ல சொல்ல கருவாடாம். ஐயோ கடவுளே! தொண்டையில நல்லெண்ணெய் தடவுங்க ஹேமா. இருமல் வராது. ஏன்னா இப்ப உங்களுக்கு சளி இருந்ததுனால கண்டிப்பா இருமல் இல்ல ஸ்டார்ட் ஆயிரும். அது சம்திங் வேற ஏதோ ஃபீவர் தான் போல. அதனால பாடி பெயின்லாம் இன்னும் இருக்கு. ஃபீவர் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு தான் வாக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பாடி பெயின் செம்மையா இருக்கு. ஆனா பிளட் சர்க்குலேஷன் இல்லையோன்னு நினைச்சுட்டு, திருப்பி வந்துட்டு ஒர்க் அவுட் குடுக்க ஆரம்பிச்சேன் பாடிக்கு. நடக்கும்போதெல்லாம் ஜாலியா தான் இருக்கு. திருப்பி வீட்டுக்குள்ள வந்து உட்காரும்போது தான் இதாயிருது. அட பாவிகளான்ற மாரி இருந்துச்சு எனக்கு. ஸ்லோவா நமக்கு மூவ்மெண்ட் குடுக்கணும். இல்லன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்லன்னா ரொம்ப கம்மியாயிரும். ம். 13 பேர் இருக்காங்களாம். 13 இருக்காங்க. இன்ஸ்டா கேர்ள் ம். போட்டிருக்காங்க. ஆனா போன சீசன்ல 12 பேர் இருக்கப்ப தான் ஃபேமிலி வீக் வந்தது. 12த் வீக் வந்தது. 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்ப. ம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீக்கும் 2 அனுப்பினாங்க. வரிசையா 3 வாரம் டபுள் 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 எவிக்ஷன் ஆனது. ஆக்சுவலி பிசிபி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஷோவ வந்துட்டு நார்மல் ஆடியன்ஸ் ரொம்ப பார்த்தாலே வீட்ல திட்டுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு?
இங்கேயே கேள்விப்படுறேன் ஹேமா. என் ஃப்ரெண்டு வந்துலாம் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து பார்ப்பாங்க. இந்த சீசன் பார்க்கல. என்னங்க பார்க்கலையான்னு கேட்டா, ஐயோ! அத போட்டாலே திட்டுறாங்க வீட்ல அப்படின்னு இல்ல சொல்றாங்க. அத கொண்டு வந்துட்டாங்க. விஜய் சேதுபதி இருக்காருன்னு பார்க்கலாம். பூரா அடல்ட் ஷோலாம் ஏன் பார்க்குறேன்ற மாரி சொல்ட்டாய்ங்க வீட்ல. நம்ம தானே அதிகமா வந்து டிவி அதிகமா பார்ப்போம். வீட்ல போடுவோம். அ லேடீஸ் வந்து ஒழுக்கம் என்னடா ஒழுக்க சீர்கேடுகளுக்கெல்லாம் இந்த ஷோவ இழுத்து வச்சுட்டாய்ங்க. ஆமா, அங்க போய் பாரு. ஓயோ ரூம் எடுத்து Facebookக்கு வேற லெவல்ல செய்றாய்ங்க. கமருதீனையும், பார்வதியையும் அந்த எடிட் எல்லாம் போட்டு. அபி பேசுங்க அபி. திட்டு வாங்கிட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் நான் பார்க்கல. இந்த வைல்டு கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கே திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க வீட்ல. இல்ல இது உண்மையிலே நடக்குது. ஜோக்லாம் இல்ல. ஏன்னா இந்த சீசனு சீரியல் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க பேசி வச்சாங்களாம். அவங்க பேரு எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. அந்த வீடியோ ரொம்ப பூம் ஆயிருச்சு. இங்க ஜி டிவி. ஜி செம்பருத்தி சீரியல்ல வருவாங்க அவங்க. பேரு டக்குன்னு வரல அவங்க பேரு. லக்ஷ்மியா? லக்ஷ்மி தான் லக்ஷ்மி. கரெக்ட், கரெக்ட். அவங்க பேசின வீடியோவும் வைரல் ஆயிருச்சு. ஏன்னா, அசிங்கமான வார்த்தைகள் இந்த ஷோவும் வந்துட்டு நார்மல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது தாங்க வந்துட்டு இதாகும். என்ன சொல்றது? டிஆர்பி எகுரும். ஏற்கனவே வந்து பார்வதி வெளியில அடல்ட் அந்த மாரி ஷோ தான் பண்ணுவாங்களா? உள்ளேயும் இதே மாரி தான் பண்றாங்கன்னு ஒரு டாக் போனவாட்டியும், இதே மாரி கிளிப்பு நெறைய வரவிட்டியும், இப்ப மொத்தமா இந்த டிவிய நீங்க போட்டு வச்சாலே திட்ட ஆரம்பிச்சுடுறாய்ங்க வீட்ல. நீங்க வேற. இந்த ஷோவ எப்ப ஸ்டாப் பண்ணுவேன்ற மாரி. லைவ் எல்லாம் பார்க்கவே விட மாட்டாங்க. அது நான் போன்ல இதுல எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், போட்டேன்னா டிவில போட்டுட்டு நான் எங்கேயாவது இருப்பேன். காதுல கேட்கும். முக்கியமான விஷயம்னா வந்து பார்க்கறதுக்கு வருவேன். அவங்க டிவில போட்டு பார்க்குற அளவுக்கு இது முக்கியமான விஷயம். பார்க்கவே தேவையில்லைன்றாங்க. அதான் ரொம்ப வேற மாரி போய்க்கிருக்கு. சரி ஓகே. சாரு வாங்க சாரு. சாரு. குட் மார்னிங், குட் மார்னிங். நீங்க என்ன புலம்புற போஸ்ட்டா போட ஆரம்பிச்சுட்டீங்க வர வர. ஆமா. பார்த்தேன். புலம்புற போஸ்ட்டா போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நெனச்சேன் நானு. நான் வந்து கொஞ்சம் வந்து ரீசெட் பண்ணிக்கிறதுக்கு பிரெயின் எல்லாம் ம். நிம்மதியா போயி, ஒரு சூப்பரா ஒரு படம் பார்த்துட்டு, என்ன அப்புறம் வந்து நம்ம யூசுவல் வேலை ஆஃப் துணி மடிக்கி வந்துட்டேன். எனக்கு அந்த வேலை இல்ல இன்னைக்கு. எல்லாமே முடிச்சுட்டேன். நான் அதனால தான் கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் அப்புறமே ஸ்பேஸ எண்ட் பண்ணிருவோம். செகண்ட் ப்ரோமோ வரைக்கும்லாம் வந்து தாங்காது பாடி. ஒண்ணும் இல்ல ஹேமா. செகண்ட் ப்ரோமோ வரைக்கும் பார்க்குற அளவுக்கு அங்க என்ன இருக்கு? அதான் நேத்திக்கே எல்லாம் வந்து சஸ்பென்ஸ் உடைஞ்சு போச்சே, யார் போறாங்கன்னு. ம். அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. ஹேமா, குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்க. எதுக்கு? செஞ்சீங்கன்னா வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க உங்களை. ஏற்கனவே உங்களுக்கு அந்த குழம்பு ஒண்ணு இருக்குல்ல, அது சுபாவோ அந்த கோதுமை குழம்பு. இல்ல ஹேமா, வந்த பாடி பெயின் பறந்து போயிடும். நீங்க மட்டும் அந்த குலாப் ஜாமுன் பண்ணி சாப்பிடுங்க. ஒண்ணும் வேணாம். அது குலோப் ஜாமுன் இல்ல சாரு, அணுகுண்டோ. கரெக்ட் தான். சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியலையே. புரியல. தெரியல இந்த பொண்ணு போறப்ப குலோப் ஜாமுன் எடுத்து குடுத்து விடுவாங்களான்னு. இல்ல ஹேமாக்கா, இவிபிக்கு 4 டாக்டர்ஸ் போயிருக்காங்கன்னு ஒரு சின்ன வதந்தி வந்தது. என்னன்னு பாருங்க. இல்ல இந்த பொண்ணு வெளியில வர்ற டைமா பார்த்து எல்லாருக்கும் குலாப் ஜாமுனை கொடுத்து கடைசியில ஒரு எவிக்ஷன் நினைச்சிட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு எல்லாரும் எவிக்ட் ஆயிட்டு இருப்பாங்க. கூட்டத்தில் ஒருவன். அப்ப நல்லதா போகுமே. இல்ல இல்லங்க. சாரு, ஆக்சுவலி குலோப் ஜாமுன் வந்து சாஃப்ட்டா இருக்கிறனால தான் கோவா மில்க் அந்த இதில பண்ணுவாங்க. மில்க் அந்த இதில இது பண்ணி கோவா அந்த இதில பண்ணுவாய்ங்க. இவங்க கோதுமை மாவுல பண்ணா அது ஹார்ட் ஆகுமா? ஆகாதா? சர்க்கரையில ஊறி வச்சாலும் சிம்பிள் லாஜிக் தான் கேட்கிறேன் நானு. லாஸ்ட் டைம் இந்த பேக்கிங் பவுடர் குழம்புல வந்து போட்டிருக்காங்கல்லப்பா. கோதுமை யாரு போட்டாங்க? பாரு தானே. பார்வதி.
மறுபடியும் இன்னொரு குழம்பு அந்த மாதிரி பண்ணா எல்லா கேட் வால்வும் அடைச்சுக்கும். அதனால குலாப் ஜாமுன் வராது. இல்லையே அந்த பொண்ணுக்கு கோதுமை மாவுல இப்ப உருண்டை பண்ணா எப்படி இருக்கும்? ஹார்டா ஆகுமா? எனக்கு டவுட் வந்துருச்சுங்க. எனக்கே மறந்து போச்சு. குலாப் அவ அதுக்கு தான் ரவா இல்லைங்கம்மா. சேர்த்திருக்கா ஹேமா. இல்ல ரவை சேர்த்தா பட்டரும், கிறிஸ்பியா தானே பேக்கிங் மாறும். பவுடரும் போட்டிருக்காங்க. பட்டரும், பேக்கிங் பவுடரும் போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் அது அந்த அளவுக்கு ஹார்டா இருக்காது. பேக்கிங் சோடா போடணுமா? இருந்துச்சாங்க? அது அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. பிரேக்கிங் குடுத்துருக்காங்க, பவுடர் தான் குடுத்துருக்காங்க. கொடுத்தாங்க தாத்தா. சோடா பவுடர் கொடுத்த போட்டா மாதிரி தெரியல. பேக்கிங் கொஞ்சம் பவுடர் அதை இது போட்டா பண்ணி கொடுக்கும். பேக்கிங் சோடாலாம் போட்டா பிரிஞ்சிருமா? அதுவே கோதுமை மாவுல குலாப் ஜாமுன். அப்புறம் நம்ம வினிகரும் கொடுத்தாங்க போல இருக்கு. நல்லா அந்த வினிகரு, பேக்கிங் பவுடர் இல்ல எல்லாத்தையும் வச்சு வினிகரு ஊறுகாக்கு. ஊறுகாக்கு அது மிச்சம் இருக்கிறது இதுல கொட்டி இருக்கும்ல. யூசுவலா ரவா கொஞ்சம் ஒரு மாதிரி சாகியா எங்களுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஊர்கா இருக்கும். போட பாவம் ஆதிக்கு ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் தர மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் தராங்கப்பா. இல்ல ஹேமாக்கா, எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துல ஒரு பாட்டி விவேக் கிட்ட சொல்ல தெரியுமா, சூச்சமத்தை கண்டுட்டான், இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதுதான். அந்த மூட்ல இருந்தது போல வியானானே. ஹபி ஹபி மேம் பேசலாமா? ம். பேசலாங்க கூட்டத்தில் ஒருவன். குட் மார்னிங். நான் வந்து டெய்லி உங்கள் ஸ்பேஸ் லிசன் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் தாத்தாவோட ரிவ்யூஸ் வந்து டெய்லியும் கேட்பேன். பாஷா குவன் நேமில் கமெண்ட் பண்ணுறது நான் தான் தாத்தாக்கு. அண்ட் வந்து இப்போது தேங்க்யூ தாத்தா பாஷா வீட்டில் குகன், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன பேர்ல இருக்கீங்க? கூட்டத்தில் சாரி ஒருவன். சார். உங்க பேர் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. தேங்க்யூ பாஷா குகன், தேங்க்யூ. ஓகே சார். தாத்தா வீட்டில் கருவாட்டு குழம்புன்னு நாக்கு ஊறுது. ஒய்ஃப் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, இது பர்சனலி பேசிட்டேன். இப்போது இதில் என்ன, நேத்தி நடந்த பிக் பாஸில் வந்து அவங்க வந்து அமித்தை திட்டினது ஓகே, அமித்தை இது பண்ணது ஓகே, ரோஸ் பண்ணது ஓகே, கானா வினோத் ஓகே, திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணது ஓகே. ஆனால் முக்கியமான 2 பார்வதியையும் கமருதினையும் காப்பாற்றிட்டே இருக்காங்களே, அது வந்து வெளியில் வர நெகட்டிவிட்டி இல்லாமல் இவங்களும் நெகட்டிவிட்டி மேலே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி எதுவும் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க காப்பாற்றுறதுக்கு பண்ணுறாங்களா என்னன்ட்டு தான் டவுட்டு. தாத்தா நீங்களும் சொல்லுங்க, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க, மேம் நீங்களும் சொல்லுங்க. என்னதுமா? அகைன் ஒரே ஒரு தடவை கேளுங்க. கூட்டத்தில் ஒருவன். இப்போ அவங்க பார்வதிக்கும் கமருதீனுக்கும் வெளியில நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஸோ அதனால இதுக்கு மேல அவங்களும் ரோஸ் பண்ணி இன்னும் அவங்கள நெகட்டிவா போர்ட்ரே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களா, அவங்க நெகட்டிவிட்டியை ரோஸ் பண்ணாம வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். அதான் அப்படிதானா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட், வேற எதுவும் இல்லை. அது அப்படி இல்லை ப்ரோ. அது என்னன்னா வந்து அவங்களே பார்வதியே சொல்லுவாங்க, அவங்க எப்படி இருந்தாலும் வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணி தான் ஆவாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்கள வந்து லைம் லைட்ல வராம வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்கள ரோஸ்டே பண்ணல. அவங்கள ஓரமாக உட்கார வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நான் உங்களை கண்டுக்கவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்க அவங்கள. இதுதான் மெயின் ரீசன். அது அப்படி பண்ணா இப்போ லாஸ்ட்ல வந்து அவங்க பார்வதி அததான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுருவாங்க. அப்படி விஜய் சேதுபதி சொல்ற எல்லாமே ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இங்க இருந்து ரிப்ளை கொடுப்பாங்க. அவர் சர்காஸ்டிக்கா பேசுவாரு. இது அப்படியே இல்ல, இது அப்படியே இதாயிடும், ஒயிட் வாஷ் ஆயிடும். பார்வதி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க பண்ணது தப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுனாங்கன்னாலே அங்க பிரச்சனை. அவங்க ரியலைஸும் பண்ண மாட்டாங்க, அவர் சொல்றதும் ஒரு மேட்டராவும் கன்சிடரும் பண்ண மாட்டாங்க. சோ அவங்க பேசி வேஸ்ட் தான் அந்த இடத்துல. அவங்க தப்ப கண்டிப்பா ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அவர் திட்டுறதையுமே அவங்க வந்து காதுல போட்டுக்க மாட்டாங்க. அவர் ஒண்ணு கேட்பாரு, இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படியே டைமை தான் ஓட்டிட்டே இருப்பாங்க. கோர்டாஸ்லயும் அவங்க பர்பஸா அதான் பண்ணாங்க. பேசிக்கிட்டே இருந்தா டைம் போயிடும், ஒரு கட்டத்துக்கு மேல டைம் ஆயிடுச்சுன்னு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி.
ஓகே, ஓகே. தேங்க்ஸ். என்னங்க பொசுக்குன்னு அமைதியாயி ஓகே. லிசனர்லயே இருந்து பழகிட்டு நான் ஸ்பீக்கர் வந்தோனே என்ன பேசுறதுன்னு தெரியல. வேற எதுவும் இல்ல. இல்ல, நான்லாம் வந்துட்டு ஸ்பீக்கர்லயே லிசனரா தான் இருக்கேன். அதனால பிரச்சனையே இல்ல. இவங்க வந்துட்டீங்கல்ல, இனி பேச ஆரம்பிச்சுடுவீங்க. நான் அப்படிதான் ரொம்ப நாள் இருந்துட்டு அப்புறம் இல்ல நெறைய இப்படியே லிசன் பண்ணும்போது தான், ஏன் இவ்ளோ பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்ற மாரி இருக்கு. நான் மண்டே டூ சாட்டர்டே வந்து ஒர்க் போயிருவேன். ஒர்க்ல இருந்துட்டே தான் உங்க அ இது ஸ்பேஸ் லிசன் பண்ணிட்டே இருப்பேன். சண்டே இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தேன்னா, சரி ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ட்ரை பண்ணுவோன்ட்டு தான் ட்ரை பண்ணேன். வேற எதுவும் இல்லைங்க. ஓகே, ஓகே. நாங்க இதே டைம் போட்டு பழகியாச்சுங்க. பார்ப்போம் பிக் பாஸ் முடிஞ்ச உடனே கடைய க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து சண்டை ஆரம்பிச்சுரும். அதனால பிக் பாஸ் முடிஞ்ச உடனே வந்துட்டு அப்படியே டைமிங்க கம்மி பண்ணி ஸ்பேஸ இது பண்ணி விட்டுறணும். ஆனா இங்க இங்க நல்லா போகுங்க. அ பிக் பாஸ விட ஸ்பேஸ் சண்டைகள் தான் நல்லா இருக்கும். உங்க ஸ்பேஸும் ஆலன் ஓகே. ப்ரோ ஸ்பேஸ்க்கு தான் நான் கேட்பேன். வேற எதுவும் கேட்க 37 மாட்டேன். நானே மத்தெல்லாம் டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்க மாரி இருக்கும். ஓகே. நான் நான்லாம் பேசினது பாத்தீங்கன்னா போதும். நீங்க லிசனர்னா போட்டு விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல. நீங்க இருங்க. நான் ஒண்ணு பாத்தீங்கன்னா 24/7 பார்க்கவே மாட்டேன். ஷோவும் பார்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு. ஷோ வந்து எப்ப பார்ப்பேன்னா எல்லா ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷோவே பார்ப்பேன் நான். ம். ஆமா. அதுவும் தான் ரைட் பண்ணணும். இவனு தமிழ் கிளாஸுக்கா ஹேமா? அத விட கொடுமை. ஒரு ரைட்டிங் ஆமா ரைட்டிங் ஒண்ணு முடிஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். ஆன்லைன்லாம் இல்ல. கொஞ்சம் சிக்குனால முடியலன்ட்டு. இந்த ஒண்ணு பண்ணுது பார்த்தீங்களா? சவுண்ட் விடுது பார்த்தீங்களா? அததான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பொம்மைய தூக்கி போடவா? இன்பா, ஏன் இன்பா இப்படி பண்ற? அத நான் தூக்கி போட்டா அமைதியாயிருவான். அந்த இது அப்பாடி இப்ப பேசலாம். அததான் எனக்கு யாராவது பேசலைன்னா டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கணும். வேலை யாராவது பிஸியா இருக்காங்க பேசுங்கன்ட்டு. நான் என்னடா டக்குன்னு ஸ்பேஸ் எண்ட் ஆயிருச்சான்னு பார்க்குறேன் நானு. அவங்க மருதாணி எவ்ளோ அழகா வச்சிருக்காங்க. எனக்கு அதத்தான் திருப்பி திருப்பி பார்க்குறேன். பிக் பாஸ்ன்னு எழுதி, அ அத உட்காந்து காய வைக்கணும்ல சாப்பிடாம கொள்ளாம. நான் உங்கள ஸ்டேஜ்ல கூப்பிட்டு ஒரு மாரி காட்டுவாங்க பரவால்ல அப்படின்னு சொல்லி நெனச்சேன். பட் சப்புன்னு முடிச்சுட்டாரு அவரு விஜய் சேதுபதி. பாரு. ம். இது. சபரிக்கு ஏதாவது வருமாங்க? அ முன்னேற்றம் ஏதாவது தெரியுமா? சோசியக்கார மாரி ஆயிட்டோம் நம்ம. வரணும். வரலனாலும் கொண்டு போயிடுவாங்க ஹேமா. 100 டேஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா நெறைய பேர் இருக்காங்க இன்னும். அமித்து, சாண்ட்ரா, ஆதிரை இவங்கெல்லாம் அப்புறம் எஃப்ஜே இவங்கெல்லாம் அனுப்பினதுக்கு அப்புறம் தான் சபரி கிட்ட வருவாங்க. சபரி கனிக்கிட்ட அப்புறம் தான் வருவாங்க. இல்ல அவரு எதுவுமே இன்னும் அந்த தப்பு பண்ணாரா? அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. சைலன்ட்டா தான் இருக்காரு ரொம்ப. அதனால எதுவுமே பண்ணல. போன வாரம் மட்டும் தான் அவரு கொஞ்சம் நல்லா அந்த கோட் டாஸ்க்ல நல்லா பண்ணாரு. அது அட்லீஸ்ட் அத சொல்லியிருக்கலாம். அவருக்கு யாரு நம்ம விக்ரமுக்குலாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லவே இல்ல. இல்ல அது சண்டே நாளைக்கு கோட் எபிசோட்ல டாஸ்க் வருதுன்னு தானே. நினைக்கிறேன். ஆமா. நாளைக்கு கோட் இன்னைக்கு டாஸ்க் இன்னைக்கு இன்னைக்கு. பேசுறாங்க. ம். நமக்கு நாளைக்கு. நம்ம இன்னைக்கு தான் சொல்லி பேசணும். மறந்து போயிடுது ஹேமா. நான்லாம் பழகிட்டேன். நீ மார்னிங் ஸ்பேஸு இந்த மாரி தான் பேசி வச்சுக்கிருக்கேன் நானு. அப்படியே பழகிருங்க. அது குணம் கோட் டாஸ்க் அட்ரஸ் பண்ணாரா? ஆ ம். அ அ அ அரோரா அண்ட் கானா வினோத் வந்து பார்வதி அண்ட் கானா வினோத் வந்து கோட் டெக்கோரம் மெயின்டெயின் பண்ணலன்னு ம். இது பண்ணாராம். ஓகே, ஓகே, ஓகே. வேற யார பத்தி பேசணும்? விக்ரம் பத்தி பேசிட்டோம். அரோரா பத்தி பேசிட்டோம். சபரிய பத்தி ஆதிரை பேச அவ்வளோதான். தெரியலல்லங்க நேத்தி கூட.
ஆதிரைலாம் பேசக்கூடாது. அது கண்டஸ்டன்ட் இல்ல. அது கெஸ்ட்டா வந்திருக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அத அந்த இந்த கோர்ட்லருந்து அழிச்சிருங்க. அது தேவையில்ல நமக்கு. தேவையில்லாத அணி ஆதிரை. ஓகே. நம்ம வேற யாருக்காவது போலாம்னா, யாருக்கு எனக்கு போலாம்? வேற யார் இருக்கா? சுபிக்ஷா? சபரிக்கானி. சுபிக்ஷா, திவ்யா பத்தி பேசலாமா? ஏதாவது இருக்கா? பேசலாம் கன்டென்ட் எதுவும் இருக்கா? தேறுமா? தேறாதா? சீட்டு சொல்லுங்க. இப்படி ஸ்பேஸ்லயே திவ்யா கொஞ்சம் இந்த சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் பேசுனாங்கன்னா, ஏன்னா இந்த வியானா கிட்ட கூட அந்த கிரிஞ்சியா பேசுறது தான் இரிட்டேட்டிங்கா இருக்கும், ரைட்? அது மாதிரி இப்ப திவ்யாவோடது இருக்கு. அவங்க ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் பேசுனாங்கன்னா, ஷீ வில் ஸ்டே அட்லீஸ்ட் ஃபார் அனதர் ஒரு 6 மெம்பர்ஸ் போற வரைக்குமா தான் ஸ்டே பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே. ஆனா திவ்யா கிட்ட இன்னும் கொஞ்சம் மத்தவங்க கிட்ட இது பண்ணாம அவ தான் சாரி கேட்கிறா. அவ மாத்தி மாத்தி பேசாம டக்குன்னு முடிச்சு விடலாம். இல்லன்னா அந்த சாரி எதிர்பார்க்காம கெத்தா கூட இருந்திருக்கலாம். எனக்கு அதான் தோணுச்சு. இந்த பையன்கிட்ட சாரி வாங்கி உனக்கு என்ன ஆகப்போகுது? என்ன ஆகப்போகுது? இப்ப ம். இத அப்படியே சாட்டர்டேல கொண்டு வந்திருந்திருக்கலாம். அத விட்டுட்டு அத நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். வீக் டேஸோட அந்த வீக் எண்ட் நியர் ஃப்ரைடே, தர்ஸ்டே, ஃப்ரைடேல தான் அது ஏதாவது அவன் யார்கிட்டயாவது பேசினா கூட இது போய் டைரக்ட்டா நீ எப்படி அவங்கள அப்படி பேசலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு கொண்டு வரும். சுபிக்ஷா கேம் ஒன்னும் பெருசா இம்ப்ரூவ் ஆகாது ஹேமா. அத இம்ப்ரூவ் ஆக விக்கல்ஸ் விட மாட்டார். அப்படியே ஒரு கைடன்ஸ் பண்ற மாதிரியே வச்சிருப்பாரு. அப்படியே அவரோட கண்ட்ரோல்லயே வச்சிருப்பார். பட் ஷீ இஸ் பிளேயிங் டாஸ்க்னு வந்தா ஷீ இஸ் பிளேயிங் ஃபார் டாஸ்க் ஷூர். ப்ளே பண்றாங்க. மத்தபடி she is like that only quite maybe family round that will be her last week. I thought she will come for top 5. வோட் பேங்க் இல்லங்க எனக்கு தெரிஞ்சு. ஓட் பேங்க் ஓட் பேங்க் இருக்கு ப்ரோ அதுக்கு அந்த பொண்ணுக்கு. ஆனா இன்னும் அது பேசுறத கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருச்சுன்னா போதும். ஆக்சுவலா அதெல்லாம் ஒரு நல்ல கண்டென்ட்டரா வர வேண்டிய ஆள் தான். சேர்க்கையும் வாயும் சரியில்லை. ஏய்யா, ஒவ்வொருத்தர பத்தி பேசணும்னா, அரோரா பத்தி கழுவி ஊத்துனீங்க, விக்கல்ஸ் விக்ரம் பத்தி கழுவி ஊத்துனீங்க. சபரிய பத்தி ஓகே, அப்படியே அமைதியாயிட்டீங்க. சரி ஓகே. அடுத்த ஆளுக்கு ஜம்ப் பண்ணுவான்னா சபரி சுபிக்ஷா. அமைதியா இருக்கிறதுனால எங்களுக்கு அதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஹேமா. சரி ஓகே. நாங்களும் அமைதியாயிட்டோம். சுபிக்ஷா முடிச்சாச்சு. சுபிக்ஷா கிட்டே ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னொரு கேரக்டர் எடுத்து நானே ம்ஹும். மறந்துட்டேன். யார் எடுத்த? சுபிக்ஷா மட்டும் ஒண்ணு சொல்றேன். சுபிக்ஷாவை விஜய் டிவி காரனே ப்ரோமோட் பண்ண மாட்டான். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, உங்கதான். இப்ப கானா வினோத்துக்கும் சபரிக்கும் இல்ல பண்ண விக்கல்ஸ்க்கும் தர மாதிரி மாட்றாங்க. சுபிக்ஷாக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தர மாட்டாங்க. ம். எனக்கு கானா வினோத் ஆர் விக்கல்ஸ் அந்த 2 பேர்ல ஒருத்தரை கொண்டு போலாம் மேல. இல்ல, பார்வதி இல்ல. ஆப்போசிட்ல வைக்கலாங்கிற பிசிபி மாதிரி எனக்கு வண்டிய யோசிக்கிற மாதிரி இருக்கு. குறுக்க மறுக்க ஓட்டாதீங்க. சுபிக்ஷா முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஓகே ஓகே கண்டஸ்டன்ட்க்கு ஓகே ஓகே போறோம். ஓகே. குறுக்க மறுக்க ஓட்டாதீங்க வண்டிய. ஓகே ஓகே. அடுத்து யாருக்கு போலாம்? எங்கப்பா அவங்க டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறதுக்காக 8 போட்டுட்டு இருக்காங்க பிசிபி. என்ன நானே ஹேமா நீ? அப்பால இருந்து ட்ரை பண்ணி மத்த கண்டஸ்டன்ட்ட பத்தி பேசலான்ட்டு குறுக்கா மறுக்கா ஓடிக்கிறேன். அடுத்து கனிய பத்தி பேசப் போறோம். கனி வேற யாரு பேசலாம்? கனி ம். ஒண்ணுமே பண்ணல ஹேமா. அந்த அட பேப்பர்ல ஒண்ணு இருங்கய்யா, ஜோடிக்கு ஒரு ஆள தேடிக்கி இருக்கேன். கனிக்கு கூட பேசுறதுக்கு. கனிக்கா ஆ. சாண்ட்ரா சேச்சி. சேச்சி இப்பதானே வந்துச்சு. சரி ஓகே. கனி அண்ட் சாண்ட்ராவ பத்தி பேசுங்க. 2 இப்ப பேசலாம்ல? பாயிண்ட் இருக்குல்ல பேசுங்க. ஏங்க சாண்ட்ரா தாங்க சொல்லிட்டு திரியுறாங்க எனக்கு கனிதான் எதிரின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 கனிலாம் வந்து சாண்ட்ரா கிட்ட கூட போக மாட்டாங்க. இல்ல முடிஞ்சிருச்சு ப்ரோ, கேம். பிரஜின் கூட இல்ல வெளியே தப்பா வந்துட்டு அதே சொல்றீங்க, மாதிரி தப்பா சாண்ட்ரா மேல சொல்றீங்க. வந்து சாண்ட்ரா சாரி. தான் கிட்ட போக மாட்டாங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. 2-3 இன்சிடென்ட் என்னால சொல்ல முடியும். அந்த சமையல் டாஸ்க் அப்ப பிரச்சனை அப்ப சாண்ட்ரா தனியா சண்டை போட போல கனிக்கிட்ட ஆளை கூட்டு வந்தாங்க, திவ்யாவையும் இன்னும் வியானாவையும். அதே போல இன்னொரு டைம் எக்ஸாக்டா எந்த டைம்னா அப்பயும் வந்துட்டு அவங்க வந்து சாண்ட்ரா பக்கத்துலயே வர மாட்டாங்க. சாண்ட்ரா இனிஷியல் வந்து தனியா யார்கிட்டயுமே போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்ல அது எல்லாமே இனிஷியல் நீங்க சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கனி வந்து சாண்ட்ரா கிட்ட போக மாட்டாங்க. அவங்க வாய்ப்பே இல்லைங்க. அவங்க தான் வர மாட்டாங்க பக்கத்துல. அவங்க கனி யார்கிட்டயும் போக சொல்லிட்டாங்க. மாட்டாங்க. கனி நான் போக மாட்டேன் இனி நான் பேசக்கூட மாட்டேன்னு எக்ஸாக்ட்லி. சொல்லிட்டாங்க. அவங்க பேச சொல்லிட்டாங்க மாட்டேங்கிறது ஓப்பனா. வேற, இது வேற. பேச மாட்டேங்கிறது வேற. இப்ப மரியாதை தலைவாசல் மிதியாதைங்கிறது வேற. இது வந்துட்டு டாஸ்க்னா பேஸ் தானே ஆகணும். அது இல்ல, பிரச்சனைனா கண்டிப்பா போவாங்க. வெண்பா இந்த has been muted. வெண்பா பேசுங்க வெண்பா.
இல்ல நீங்க எங்க அக்காவ பத்தி பேசுனீங்க. அதனால தான் நான் வேகமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மேல வந்தேன். இப்ப யாரோ சொன்னீங்க, கனி வந்து போமாட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எங்க எங்க அக்காவுக்கு தான் கொஞ்சம் பயம். கனிக்கிட்ட போமாட்டாங்க. அப்படின்னு நீங்கலாம் நெனைக்கலாம். அப்படி கிடையாதுங்க அது. அவங்களுக்கு ஈக்குவல் இங்க யாருமே கிடையாது. புரியுதுங்களா? இத்தன சீசன் பிக் பாஸ் நடந்திருக்கு. எந்த சீசன் பிக் பாஸ்லயாவது வெளியில போனவங்கள, "வாடா செல்லம், உள்ள வாடா வாடா, இன்னொரு 3 வீக்ஸ் மட்டும் உள்ள இருடா" அப்படி கூட்டிட்டு உள்ள வந்து உட்கார வச்சு, இந்த மாரி ஷோ நடத்தி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தமிழ் பிக் பாஸ் கிடையாது. எந்த பிக் பாஸ்லயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த எந்த மாரி அந்த கம் இது வீக்கெண்டுல லைட்டா எட்டி பலார் பார்த்தீங்கன்னா பலார்ன்னு கூட போடுற அக்காவையும் நான் இங்க தான் பார்த்தேன். எட்டி பா அதுலேருந்து எட்டி பார்த்தாலே பிக் பாஸ் திட்டுவாரு. அந்த வாய்ஸ் வந்து திட்டும். "என்ன வெளிய போயிடுறீங்களா அவங்க கூடயே?" அப்படி கேட்கும். ஆனா 2 காலையும் வச்சு வெளிய போனவங்கள வாமா வாமான்னு கஷ்டப்பட்டு கூட்டு வந்து, அந்த மாரி பிக் பாஸ் அதனால எதுக்கும் வந்து பிக் பாஸே என்ன சொல்றது, பார்த்து இது பண்ற ஒரே ஆள் சாண்ட்ரா அக்கா தான். அதனால அவங்களுக்கு ஈக்குவல் யாருமே கிடையாதுங்க. தயவு செஞ்சு அவங்க வந்து விஜேஎஸ் விட்டுட்டீங்க. ஒன்லி நாட் பிக் பாஸ். விஜேஎஸ், பிபிடி எல்லாருமே. நான் சொல்லிட்டேன். பாஸே சொல்ட்டாருங்க. அதுக்கப்புறம் விஜேஎஸே பாஸுக்கு கீழ தான். அதனால நீங்க வந்து அவங்கள வந்து இந்த மாரி போயும் போயும் கனி வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து இருக்கிற கனியோட போயும் போயும் அவங்களோட கம்பேர் பண்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஹேமா. அதனால அட நீங்க இல்லம்மா. 2 கண்டஸ்டன்டா பேசிக்கிருக்கோம்மா. நீங்க வேற. நீங்க 2 நீங்க விஜேஎஸ கூட கம்பேர் பண்ணுங்க. ஆ. ஆனா அவங்களோட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. இப்படிக்கு சாண்ட்ரா ஆர்மி. ம். சாண்ட்ரா ஆர்மியா? சரி ஓகே. கனி ஏங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு ஆள் எங்கேயா எடுக்கணுமா? பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு மொமெண்ட் அப்படி. 1/2 செகண்டுக்கு அலறுது. அடுத்த செகண்டே சிரிக்கிறது. அதுக்கு அடுத்த செகண்ட் அந்த ஒரு 1 மினிட்டுக்குள்ள அத்தனை எக்ஸ்பிரஷனையும் முகத்துல கொண்டு வந்த ஒரு ஆக்டர் உங்களுக்கு தெரியுமா? சரி வெண்பா, எங் சாண்ட்ரா ஆர்மிங்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி. கேளுங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி கேட்டேன். மறுபடியும் கேட்கிறேன். சாண்ட்ராவும் சட்டையும் எப்போ முடியும்? ம். அந்த அது வந்து எத்தன சட்டை இருக்கோ, அத்தன சட்டை அதுவரைக்கும் முடியுங்க. அது எப்ப முடியும்னா, இப்ப அந்த ஷர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அ இந்த ஃப்ரீஸ் ரவுண்ட் வரும் இல்லையா? அப்ப அப்படியே ஹீரோ மாரி நடந்து வருவாரு கஜினு. அப்ப அந்த சட்டை வாங்கி அவரு மேல இப்படி போட்டுப்பாரு. ஓகேங்களா? அப்பதான் முடியும். துவைச்சீங்களா இல்லையா சட்டைய? அது துவைச்சா அந்த வாசம் போயிடுங்க. அதனால நாங்க துவைக்க மாட்டோம். அத அப்படியே தான் வச்சிருப்போம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காது? கனி பத்தி உங்களுக்கெல்லாம் இருக்கா? இருக்காது. சொல்லிட்டு போங்க. உங்களுக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா நாங்க சுரேஷ் சார் இது கேள்விகளுக்கு மைக் எடுக்கிறாரு. பேசுறாரா கேளுங்களேன். கேள்விகளுக்கு ஓ கனெக்ட் அப்பாற்பட்டவர்கள். பண்ணிட்டேன் போயிட்டேன். யாருங்க இவரு குறுக்க குறுக்க பேசுறாரு? இ- இது இவர தூக்கி இவர ரிமூவ் பண்ணுங்க ஹேமா. யார? இந்த குறுக்க குறுக்க பேசுற நியூட்டன் சாண்ட்ரா ஆர்மில இருந்து பேசிட்டு இருக்கோம். சும்மா ஏய், குறுக்க மறுக்க ஓடிட்டு சாண்ட்ரா இருக்காரு. ஆர்மி வந்துட்டு கொஞ்சம் சலுகை வாங்கின ஆர்மியா? கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி கனி பத்தி சொல்லுங்க. உங்க ஒப்பீனியன் என்ன? இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. ஓகே. தாத்தா சொல்லுங்க தாத்தா. മണ്ണിക്കണം ചേച്ചി ഞാൻ തന്നെ കുറുക്ക കുറുക്ക വന്നു ஒன்றும் இல்லை அவர் வந்தாருன்னா உள்ள ராஜநாடை போட்டு அந்த சட்டியை பிடுங்கிட்டு இந்த சட்டியை கொடுத்துருவாங்க அதை சொல்ல கரெக்ட் தாத்தா. வந்தேன் ஆமா. கரெக்ட். அது பாருங்க அன்னைக்கு நடக்க போற அந்த காவியத்துக்கு அதுதான் ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 அந்த காவியம் அது பாருங்க நடக்கும். இப்போ பசங்க எதுக்கு இப்படி அழுவாங்களா? பசங்க சேர்ந்து அழுமே, அதுதான் பயமா இருக்கு எனக்கு. தாத்தா பாட்டெல்லாம் ரெடி. எல்லாமே ரெடி. காஸ்டியூம் ரெடி. ஆக்சசரிஸ் ரெடி. ஹீரோ என்ட்ரி மட்டும்தான் வெயிட்டிங். கிளிஸ்ரின் அது தேவையில்ல தாத்தா. அவங்களுக்கு தான் அவங்க தான் 1/2 செகண்டுக்கு ஒரு ஆக்டிங் குடுக்குறாங்க. அலறது, சிரிக்கிறது, அப்புறம் அப்படியே ரவுத்துரும். அந்த அந்த இந்த பத்மினி அம்மா அவங்களுக்கு அப்புறம் அந்த மாரி எல்லாம் வர்றது அவங்க முகத்துல மட்டும்தான். நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. ஹேமா அவங்கள வெண்பா வெண்பான்னு கூப்பிடுறாங்க. இன்பா ஒரு நாளைக்கு பதற போகுது ஹேமாங்க. அவங்க சம்டைம்ஸ் அப்படிதான் என்னையே இன்பான்னு தான் கூப்பிடுவாங்க மாத்தி. தெரியும், அங்க வந்து இன்பாவை வெண்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது என்னன்னு கேளுங்க. அப்படியா? இல்ல இல்ல அவன் பையன் பையன். அதனால பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன். இன்பா வேணா அம்மா வெண்பா வேணா இன்பான்னு ஒரே கூப்பிட்டுருக்கேன். ஆனா இன்பாவை அப்படி கூப்பிட்டது இல்ல தாத்தா. ஆமா, ஆமா தாத்தா. அவங்க அவங்க அந்த இன்பாக்கு இருக்கிற மரியாதை கூட கிடையாது. அது ரொம்ப காஸ்ட்லி. அதோடலாம் நம்மள கம்பேர் பண்ணக்கூடாது.
யோ! அ அவங்களுக்கு கோவம் வந்துரும். அதெல்லாம் பப்ளிக்ல ஏன்யா இது பண்ணிக்கிருக்க? சரி வா அப்படி பேச்ச மாத்துவோம். இந்த இது பரவால்ல. போனா போது நான் நியூட்டன மன்னிச்சிடுறேன். அவர எதுவும் நீங்க ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? பரவால்ல இருந்துட்டு போறாரு. அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் பேசட்டும். நன்றி சாண்ட்ரா. நன்றி சாண்ட்ராவா? நான் சரி தான் ஓகே. சொல்றேன். இருந்துட்டு நானே போவோம். ஆக்சுவலி 2 பேரா ஆனா எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டா. இவ்வளவு ஆவாதுங்க. எதுவா இருந்தாலும் வேற எத வேணா திட்டுங்க. அந்த பேர் சொல்லி இல்ல திட்டாதீங்க. சாண்ட்ராக்கு எப்பயுமே ஹோஸ்ட் சப்போர்ட் இருக்குமா? அதான் அந்த ஹோஸ்ட் பரவால்ல. ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் குடுத்தாங்க. அதுக்காக சரி ஓகே. சொன்னேன். கனி பத்தி சொல்லுங்க. கனி கேம் இவ்வளோ நாள் 70 நாள் ஆயிடுச்சு சார். இருங்க. ஹேமா ஒண்ணே ஒண்ணு. நீங்க ஒரு கமெண்ட் இப்போ ஒண்ணு போட்டுக்கிறீங்கல்ல லாஸ்ட்டா லேட்டஸ்ட்டா ஒண்ணு. அது என்னம்மா புரியல. இஷ்யூ அது? இப்போ ஒருத்தர் இது கேட்டிருக்காருல்ல, அந்த பார்வதி ஏதோ சொன்னாங்க அரோரா கிட்ட அப்படின்ட்டு. அது நீங்க கூட அந்த கமெண்ட் அத கிச்சன் நான் ஃபர்ஸ்ட்டே ஏரியால பேசிட்டேன்னு சொல்லுங்க. வந்திருக்கும். கிச்சன் ஏரியால வந்துட்டு பாத்திரம் கழுவும்போது அது வெளிய வா பாத்துக்கிறேன் வெளிய வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். அதெல்லாம் ஓ ஐயோ பேசியாச்சு. ஐ டிடன்ட் மீன் தட் வே அது சொல்லுவாங்கல்ல அது. அவரு வின் பண்ண நான் என்னங்க பண்ண முடியும்? விஜய் சட்டைய பிடிச்சாங்க கெளி வைக்க முடியும். ஜஸ்ட் வந்துட்டு ஷோ பார்க்குறேன். எனக்கு டைம் பாஸ் ஆகுது. அவ்வளோதான் தவிர வந்துட்டு இவங்களுக்காக நான் இல்ல பண்ண முடியும். அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க விஜேஎஸ் வந்து பார்வெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்ட்டு. அவங்கலாம் கேட்க மாட்டாங்க. பார்வ பத்தி என்னென்னலாம் அக்யூசேஷன் நினைக்கிறியோ அவங்கள ஒரு ஓரமா வச்சுட்டு அதை மறக்க வச்சுட்டு மற்றதை பேசி எபிசோட் டைம் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போறாங்க. அவங்க வந்து எதையுமே அட்ரஸ் பண்றது இல்ல. அதனால தான் வீக்லி வந்து புதுசா அவங்களும் பிளான் பண்ணி ஒரு உரண்டை இழுத்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப இதுவா போகுது. நேற்று கூட கமருதீன் அவ்வளோ கெஞ்சி இது பண்றான். ஒரு மாதிரி மைண்ட் மாத்தி விடறதே இல்லை. அந்த டாஸ்க் அப்பயும் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்பையும் சொல்லுவான், நம்ம 2 பேரும் பேசாம இருந்துடலாம், அந்த வாட்ச் பண்றதுக்கு விளையாடினோம். அப்பயும் பார்வதி நம்ம பேசியே ஆகணும் இன்னும். எனக்கு என்னமோ பார்வதி தான் கேஸை நிறைய எடுத்து போடுது போல கமருதீன் மேல. எடுத்து போட்டா வாங்கிக்கிறீங்க இல்லைங்க. அப்புறம் வாங்குறதுக்கு ஆள் இருந்தா கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. எதுக்கு வாங்குறீங்க? இல்ல ஒரு சில ரிவ்யூல எல்லாம் சொல்றாங்க கமருதீன் தான் பார்வதி எப்படி பண்றான், கமருதீன் தான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாலுமே பாரு தான் கமருதீனை கேஸ்ல எழுத்து விட்டுட்டு இருக்காங்க. யாருக்கும் அது தெரிய மாட்டேங்குது போல. 24/7 பார்த்தாதான் தெரியும் போல. அதுல தாத்தா 1 ஹேண்ட் hour ரைஸ் பண்றாரு. எபிசோட்லயும் காட்ட மாட்டாங்க. ஓகே. ஏங்க உள்ளுக்குள்ளேயே வினோதே சொல்றாரு, அவன் வந்து உன்னை மைக் எடுக்க சொன்னா நீ ஏன் எடுக்கிற அப்படின்னு அவரே சொல்றாரு ஃப்ரெண்டு. அப்ப கூட உரைக்கலன்னா அதுதான் ஒன்னும் செய்ய முடியாது. நேரம் சரியில்லை கமருக்கு. சரி இல்ல அடுத்து அவரு சொல்லுவார்ல, நம்ம கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க பார்வதி சொல்லுவாங்கல்ல, நம்ம கேம் தான்டா ஆடிட்டு இருக்கோம். இது கேம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு அவர் அது அவர் அது யோசிக்கிறதுக்கு ஒண்ணு போவாரு. இல்ல நம்ம ஃபைனல்ஸ் போலாம் அது இதெல்லாம் அவங்க யோசிக்க விட மாட்டாங்க அது. ஏய் அதான் எனக்கு தெரியல அது. யாரு இப்ப கமருதீன் என்ன குழந்தையான்னு கேட்டிருக்காங்க. அதத்தாங்க நானும் சொன்னேன். பாத்திரம் கழுவுறாரு. ஆமாங்க பேபிங்க. கேட்கலையா நீங்க? பேபிமா பேபி யோ யோ அப்படின்னு சொல்லுவாங்களே, அங்கதாங்க காலங்காத்தால பார்க்கலையா வந்துட்டு நீங்க? சின்ன குளிச்சாரு. பையன் யாராவது எந்திரிச்சு வந்துட்டு போறாங்க. காதுல கீதுல ஈயத்த கத்தி ஊத்துற மாதிரி இருக்க போது. கம்முன்னு இருங்க பேபி அதுன்ட்டு சார். வெண்பா சாரி வெண்பா பேசுங்க வெண்பா. வெண்பா ஐயோ! அது ஒரு ஃப்ளோல வந்துச்சு. சரி விடுங்க. சரி பேபிமான்னு யாரு கூப்பிடுறா? இது பேசாம 10 மார்க் கொஸ்டினா வச்சிடலாம் போல. பாரு பாரு வந்து கமருதீனை கூப்பிடுறாங்க. பாரு வந்து கம்முவா கூப்பிடுறாங்க. அப்பா முடியல. ஓகே. வீணு குட்டி அந்த பக்கம் ஓடுது. நீங்க பாக்கலையா அதை? இல்ல ஏமா இல்ல நான் நிறைய இடத்துல ஓட்டி விட்டுறேன். ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏங்க எல்லாரும் டிஎம் பண்ணி விடுங்க ஏப்பா ஏமாக்கு அந்த முடியலப்பா என்னால வீடியோவை. சத்தியமா நிறைய டிஎம் பார்க்கவும் கூட முடியலப்பா. வெண்பா பேசுங்க வெண்பா. இல்ல எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுச்சு. எவ்ரி சீசன் முடிவு இந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல சில சமயம் ஃபினாலே ஸ்டேஜ்ல இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த விவி கொண்டாட்டம்ல இத பத்தி ஒரு ட்ரால் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல வந்துட்டு. அப்ப இந்த ஷோ இப்ப இந்த சீசன் 9 வந்து ட்ரால் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க எல்லாம். எனக்கு அது ஏன்னா ஷோவே ட்ராலா தான் இருக்கு. அப்ப ட்ரால் இது எப்படி இருக்கும்? ஆமால ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பண்ணி கலாய்ப்பாங்க. விக்ரம்க்கு ஒண்ணுமே எடுக்க மாட்டாங்களே. எப்ஜேக்கு எகிரி எகிரி குதிக்கிறது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி எடுப்பாங்க? விக்ரம் எல்லாம் அவங்க டீமே அங்க போட்டு விக்கல்ஸ் டீமே போட்டு அங்க அப்பப்ப ரோஸ்ட் பண்ணி கலாய்ச்சிட்டு அவங்களே இருக்காங்க. ஒண்ணு பண்ணி அவங்களே ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல. ஏதாவது வந்துட்டு ஐகானிக்கா சம்திங் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்கல்ல. இதுதான் இவங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க் மாரி சம்திங் இந்த சீசனுக்குன்ட்டு. அழறது தான் விக்ரமுடைய ட்ரேட்மார்க். புரியல. அழறது. அழுகுறதா?
ஆமா. நான் அப்படிதான் பார்க்குறேன். இல்ல என் அம்மா பாப்பாங்க. இத வேணா எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என் பொண்டாட்டி என்ன நான் ஒண்ணு சொல்றேன். அம்மா அம்மா சத்தியம். சத்தியத்த விட இந்த சாண்ட்ரா எவிக்ஷன் கிட்ட வந்தது ட்ரெண்ட் ஆச்சுல. எங்க அம்மா பாப்பாங்க, என் பொண்டாட்டி பாப்பாங்க. எல்லாரும் பார்த்தா என்ன நெனச்சிருப்பாங்க? அதுதான் அவர் பூம் ஆனது. அதுதான் வந்துட்டு வரும். ஒவ்வொருத்தருக்கு வரும்போது அந்த இதுதான் வரும். வா ஐயோ! சரி ஓகே. குமார் பேசுங்க. மடி குமார். ஆ இது என்ன இந்த விக்ரம் இதுக்கு வந்து என்னன்னா அப்ப நீங்க சொன்னதுதான். அவருக்கு வந்து அவங்க குரூப் கேங் இருக்குல்ல, அந்த கேங்குக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திடக்கூடாது, லிவிங் ஏரியால வச்சு அசிங்கப்படுத்திடக்கூடாது, அந்த வீட்டில் வச்சு அசிங்கப்படுத்திடக்கூடாது. ஏன்னா அவங்க அம்மா ஒய்ஃப் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இவர் மட்டும் மற்றவங்கள மார்க் பண்ணலாம். அடுத்ததே பிக் பாஸ்க்கு இவர் மட்டும்தான் மரியாதை கொடுக்குறாரு, மற்றவங்க எல்லாம் மரியாதை கொடுக்கல. ஏன்னா இவர் கேட்டா உயிரே கொடுத்துருவாரு. நம்மளாம் உயிரை கொடுக்க தானே இருக்கோம். நீ அங்க காசை சம்பாதிக்க போயிட்டே உயிரை கொடுக்க போயிருக்கியா? அது என்ன வார்த்தைனே எனக்கு தெரியல. அதுக்கு மண்டைக்குள்ள கடுப்பாகிட்டே இருக்கு. ஓகே. இது வர வந்துட்டு ஒவ்வொரு கண்டஸ்டண்டா எடுக்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது தெரியுமா? இந்த டாப் 10 மூவிஸ்ல வரும்ல, தேவையான அளவு அலசி விட்டதா காரணத்தினால், அடுத்தது இப்போ அந்த மாரி நான் போய்க்கிருக்கேன்னு. சரி இந்த ஸ்பேஸ சும்மா சும்மா ஒரே மாரி கொண்டு போவேன். ஆனா டிஃப்ரெண்ட்டா கொண்டு போவோம்னா, விட்டா நானே தூங்கிருவேன் போல. வெண்பா சொல்லுங்க வெண்பா. சுபிக்ஷாவோட ட்ரால் எப்படி இருக்கும்னா, அது துப்பி துப்பி பாடுறது. கடலோடி. ஆமா, சத்தியமா அதுதான் அவளோட ட்ராலா இருக்கும். என்னால இன்னும் மறக்கவே முடியாது. உள்ள அவ்ளோ பெரிய இது இருக்கு. வெளியில நின்னு அந்த ஏதோ கிரீன் கலர் ட்ரெஸ்ல போட்டுட்டு நின்னு அவ பாட்டுக்கு தனியா பாடிட்டு இருக்கா. ரொம்ப பாவமா இருந்துச்சு அந்த பொண்ணு அந்த அந்த சீன்ல பார்க்கும்போது. இல்ல இதுக்கே அவ இப்படி ஏதோ சொல்றீங்க. ஒரு மிட் நைட்ல டப்பாவ எடுத்துட்டு போய் வெளிய உட்காந்து அது பாட்டுக்கு டப்பால துப்பிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா? ஆ பார்த்தேன், பார்த்தேன். அதுவும் பார்த்தேன். அது வந்து சீனும். அது ரொம்ப பார்க்க அந்த பொண்ணு நான் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த பொண்ண என்னமோ நெனச்சேன். ஐயோ! பயங்கரமா பண்ண போறா. ரொம்ப போல்டான கேர்ள் அது இதுன்னு. பட் அவளுக்கு ஒண்ணும் அது தெரியல. அது அ அப்படியே உள்ள அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே ஏதோ தொலைஞ்சு போன மாரி இருக்கா. நேற்று ஒரு நியூட்ரல் பல்புன்னு நடந்தது தெரியுமா? அது பாத்தீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்களா? அந்த சுபிக்ஷாக்கு. ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது சார் கேட்க மாட்டாரா தானே? இல்ல 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 டீ வாங்கிட்டு கரெக்டா. வந்து clap பண்ணுது. இல்ல 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 அது அந்த காஃபி சுபிக்ஷா கரெக்டா எந்திப்பாங்க. அப்ப வந்து கரெக்டா காஃபியும் வந்துரும். ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க. இது சுபிக்ஷா பண்ண உண்மையிலே எனக்கு பாவமா இருந்தது. சுபிக்ஷா பண்ண என்ன நினைச்சிருந்தோம்னா, நம்ம எந்திரிச்சதுக்கு தான் கை தட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துல வினோத் என்ன சொல்லிடுறாரு, காப்பி வந்திருக்குன்னு சொல்லிடுறாரு. ஓ காப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சி செத்து போயிடும் அந்த பொண்ணுக்கு. உண்மையிலே ஏங்குதுங்க அந்த பொண்ணு அப்ரிசியேஷனுக்கு. ஆமா, அது பார்த்தா. சேர்க்கை இதுல யாரோடது? என்னன்னா கானா வினோத் தான் எல்லா சீசனுக்கும் பாடுவாரு. இந்த சீசனுக்கு யார் பாடுவான்னு தெரியல. இந்த இல்ல ட்ரோல் சாங். சேர்க்கை சுபிக்ஷா சேர்க்கை யாரோட? விக்ரம் தானே. அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும். இல்ல. இந்த டீம் தான் எழுதும். டான்ஸுக்கு தான் வேற யாராவது வருவாங்கன்னு நெனைக்கிறேன். சாண்டி மாஸ்டரே வராரா என்னன்னு தெரியாது. ம் க ஆனா கானா வினோத் தான் பாடுவாரு. எழுதி குடுக்குறது எல்லாமே பாருங்க. ஹேமா, சொல்லுங்க இந்த பிஜி. ஒரு 3, 4 டேஸா விக்ரம் ரொம்ப டல்லா இருக்க மாரி தெரியலையா உங்களுக்கு? அவனுக்கு ஃபேமிலி சிக் அவருக்கு வந்துருச்சுங்க. ரொம்ப இதாயிட்டான். அது மட்டும் இல்ல. திடீர்னு இப்ப எஃப்ஜே பொங்க ஆரம்பிச்சுட்டான். இல்ல. அரோரா அவன் பொங்க ஃபேமிலி ஆரம்பிச்சுட்டா. சிக்ல இருக்கான். அவனுக்கு பொண்டாட்டிய அத பொழுதனைக்கும் சொல்லக்கூடாதுன்ட்டு ரொம்ப ஃபேஸ் இதாயிருச்சு. அது உள்ள போனா ஒரு ஒன்ஸ் அப்பான் 1 வீக் வந்து டவுன் ஆயிருவாங்க. நீங்க எல்லாருக்குமே பாருங்க, இவர் கூட டவுன் ஆனாரு 1 வீக் கானா வினோத் கூட. பட் இவன் நான் நினைச்சேன் ஒருவேளை கேம் நம்ம கை விட்டு போதோ, இவங்கலாம் நடுப்புற இல்ல கண்டிப்பா ஏன்னா இல்ல. அது அவனுக்கு பாரு வர்சஸ் விக்ரம்னே இருந்தது. இப்ப திடீர்னு எஃப்ஜே வரான், திடீர்னு ஒவ்வொருத்தரா வரதுனால, அ இல்ல. அவ்ளோ அது ஒரு ஃப்ளைட்ல ஈஸியா வரல. அதனால ஈஸியா இது இருக்குமோன்னு பண்ணிருவான். நெனைக்கிறேன். பிடிச்சிருவான். இவன் வந்துட்டு பிடிச்சிருவான். விக்ரமு. எனக்கு அது பிரச்சனை இல்ல. அவன் வந்து வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் டவுனா இருக்க மாரி எனக்கு தோணுது. அது ஓப்பன் அப் ஆயி யார்ட்டயாவது சொன்னா தான் உண்டே தவிர, கண்டிப்பா வந்துட்டு அவன் வந்து கொஞ்சம் கிளவர் தான். நீங்க பாருங்க இந்த கேம்ல டாக்ஸிக் இருக்கு. இந்த பொண்ணுகிட்ட நேக்கா இதுகிட்ட பழகி தான் பண்ணணுன்ற மாரி பண்றான் பார்த்தீங்களா? முன்னெல்லாம் நெறைய சண்டை போட்டான் பார்வதி கிட்ட. இப்ப பார்த்தீங்களா? இதெல்லாம் கேமுக்காக தானே சொல்லிட்டு அவனும் பண்றான் பார்த்தீங்களா ஒண்ணு. நியூட்டன் பேசுங்க. இல்ல எனக்கு அந்த அமித் வந்து யாரெல்லாம் அமித்தோட கேப்டன்ஸிய பாராட்டுனாங்கன்னு கேட்குறப்போ, விக்ரம் கை தூக்குவான். எனக்கு அப்பயே தெரிஞ்சுச்சு. என்னடா நம்ம தப்பா கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அப்படின்றத
அவன் இந்த வீக் ஃபுல்லாவே வந்து அந்த லாஸ்ட் 2 நாள் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை அதுலலாம் ஒரு மாதிரி டல்லா தான் இருப்பாப்ல. என்னதான் எல்லா லாயர் டாஸ்க்லயும் இவன் தான் இருந்தாப்ல முக்கியமா. அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம். அந்த கேமை எங்கேயோ லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத நினைச்சு ஃபீல் நானும் பண்றாரா எப்படின்னு அப்படிதான் எனக்கு தெரியல. நினைச்சேன். இவங்க வந்து இவங்க ஃபேமிலி மிஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஏமா எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. ஏன்னா ஒருத்தவங்க ஃபேமிலி மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யார்ட்டையாவது சொல்லியிருப்பாங்க. அதை நான் ஒருவேளை நான் கவனிக்காம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லங்க அவன் எங்கங்க ஏன்னா இவர் அவன் எல்லாத்தையும் ரொம்ப போய் அந்த இன்புட் மாதிரி தான் வாங்கிட்டு ஷேரிங் இருப்பாரு. இது அவனா போய் புலம்பிக்கிருக்கான்னு தவிர அவன் நிறைய பசங்க சொல்ல மாட்டாங்கல்ல. ஒரு சிலர் வந்துட்டு ஃபேஸ்லயே காமிக்கும். பட் இல்ல அதான் நீங்க இப்படி சொல்றீங்க. அதான் நான் சொல்றேன். அவர் வந்து இந்த எல்லாத்தையும் போய் பாயிண்டே இன்புட் நான் வாங்குவார். வச்சுக்கிறேன். இந்த பாயிண்டே வச்சுக்கிறேன்னா, ஆனா வந்துட்டு இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் விக்ரமோடத. ஏன்னா நேத்து வச்சத வந்து நம்ம பேசவே கூடாது. இன்னைக்கு நடந்த நிகழ்வுல இன்னைக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அப்ரிஷியேட் பண்ணுவாரு. விக்ரமுக்கு எல்லாம் சொல்லும்போது அது மாறும்ல. நம்ம எப்படி வந்து டக்குனு இத வந்து டிசைட் பண்ண முடியும்? அவன் டவுன் ஆகுறதுக்கு ரீசன் ஏதோ இருக்கு. ஆனா அவன் எப்பயுமே பார்வதிய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது நான் ஷூரா சொல்றேன். அவன் எப்பயுமே பார்வதி பின்னாடி தான் இருக்கான். பார்வதி என்ன பண்றா? அவள நோக்கி தான் இந்த கேம் போகுதுன்னு அவனுக்கு கிளியரா புரியுது. எப்ப பார்த்தாலும் பார்வதி பின்னாடி தான் இருக்கான். ஆனா திவ்யாவ அவன் எதிர்பார்க்கல. இந்த இஷ்யூல. ஆனா இப்ப எட்டி பார்த்து கூட அவன் பெருசா போகாதுன்னு அவன் நெனச்சான். அந்த பஜ்ஜி சாப்பிட்டு இல்ல இருந்தாங்க தெரியுமா? எஃப்ஜே இப்ப ரொம்ப பேச ஆரம்பிச்சிருக்கான். ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா பேசுறது அந்த மூட்டிவ் எல்லாமே விக்ரமா இருந்தது. பார்வதி கத்திட்டு இருப்பா. இப்படியே தான் இருந்தது. இப்ப வந்து திடீர்னு நான் 2, 3 பேர் மலைக்கிற மாதிரி ஹி மைட் ஃபீல் பிகாஸ் அ அவ்வளவா விக்ரம் இந்த வாரம் வந்து அந்த கோட் டாஸ்க் தவிர எதுலயும் தெரியல. கோட் டாஸ்க்லயும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஹி வாஸ் லைக் லிட்டில் திங்கிங்கிற மாரி எனக்கு இருந்தது. யா. சொல்லுங்க. யாராவது ஹேண்ட் ரைஸ் இருந்தா பேச வைங்க. ஒரே ஒரு செகண்ட் வரேன். நியூட்டன். அதான் எனக்கு இன்னொன்னு ஏன் அமித்துக்கு ரோஸ்ட் விழுந்ததுன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா கோர்ட் டாஸ்க்ல வந்து அந்த லாஸ்ட் கேஸுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யாருமே முன் வரலன்னா நீங்க 2 பேரும் வாதாடணும். ஆக்சுவலா அது எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா பிபி டீமே முடிவு பண்ணிச்சு இவங்க 2 பேரையும் வாதாட வச்சு மற்ற எல்லாரையும் அப்போஸ்ல வைக்கணும்ட்டு. அதில் தேவையில்லாம அமித் வந்து உள்ள போவார். அவங்கள நியாயப்படுத்தி காட்டணும் இது பண்ணணும். அந்த கோவத்துலையும் கூட எனக்கு என்னமோ